சடக்குன்னு கிளச்சை எடுத்தா என்ன ஆகும்னு பாருங்க. காரு ஷாக் அடிச்ச மாதிரி நிக்குது. ஆர்பிஎம் கீழே இறங்கிருச்சு, வண்டியே நின்னு போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோவோட வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்முடைய காரின் கிளட்ச் பத்தி. புதுசா கார் ஓட்ட கத்துக்க வர நிறைய பேரு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கிளட்ச் கண்ட்ரோல்ல தான் கோட்டை விட்டுடுறாங்க. கிளட்சை சரியா பயன்படுத்த தெரியாம வண்டி குலுங்கி குலுங்கி நிக்குது, இல்லனா டிராஃபிக்ல வண்டி ஓட்டும்போது ரொம்பவே திணறுது. உங்கள்கிட்ட பெட்ரோல் காரா இருந்தாலும் சரி, டீசல் இல்லனா சிஎன்ஜியா இருந்தாலும் சரி, உங்க கிளட்சை கச்சிதமா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன். இந்த காணொளி முழுக்க முழுக்க கிளட்ச் கண்ட்ரோலுக்காக மட்டும்தான், அதுவும் குறிப்பா ஆரம்ப நிலை ஓட்டுநர்களுக்காக. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க இப்பதான் முதல் தடவை வீடியோ பார்க்கறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க டிரைவிங்கை மேம்படுத்த இப்படிப்பட்ட முக்கியமான வீடியோக்கள் இங்கேதான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கிளட்ச்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வண்டி நகர ஆரம்பிக்கிறதுக்கு நாம எவ்வளவு கிளட்சை ரிலீஸ் பண்ணணும், இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம கார்ல இருக்கிற 3 பெடல்கள்ல இடது ஓரத்துல இருக்கிறது தான் கிளட்ச் சி, நடுவுல பிரேக்கு, வலது பக்க ஆக்சிலரேட்டர் ஏ. ஓகேவா? கார் ஓட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். நாம எப்பவுமே கிளட்சை இடது காலால் மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்றபடி வேற எந்த பெடலுக்கும் இடது காலை கொண்டு போகக்கூடாது. பிரேக்கும் ஆக்சிலரேட்டரும் வலது காலுக்குரியது. எப்ப நம்ம கிளட்சை மிதிக்கணும்? 1. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நகர்த்தும் போது கிளட்ச் தேவை. 2. கியர் மாத்தும் போது. கியர் அப் பண்ணாலும் சரி, டவுன் பண்ணாலும் சரி, கிளட்ச் அமுக்கித்தான் ஆகணும். நம்ம கிளட்சை அமுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நம்ம கார் நகர ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் கிளட்சோட பைட்டிங் பாயிண்ட். இந்த பைட்டிங் பாயிண்ட் உங்க கார்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளட்சை அழுத்தி முதல் கியருக்கு போடுங்க. இப்போ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்க. பாருங்க, ரொம்ப அவசரப்படக்கூடாது. இப்ப பாருங்க, வண்டி மெல்ல மெல்ல முன்னாடி நகர ஆரம்பிக்கும். இதுதான் பைட்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம கிளட்சை மீண்டும் அழுத்தி வண்டியை நிறுத்துறோம். திரும்ப ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி முன்னாடி போகுது. மீண்டும் அழுத்துங்க, இப்போ வண்டி நிக்குது. வண்டி நின்ன இடத்துல தான் இதை நீங்க திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும். பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும், அப்புறம் மறுபடியும் அழுத்தணும். இதை பல தடவை பண்ணுங்க. உங்க கால்ல பைட்டிங் பாயிண்ட் கண்ட்ரோல் வரணும். புதுசா கத்துக்க வந்தவர் திடீர்னு பாருங்க, கிளட்சை இப்படி சடக்குன்னு விட்டா என்ன ஆகும்? டம்முன்னு ஒரு குலுக்கு குலுக்கி வண்டி நின்னுடும். ஆர்பிஎம் இறங்கிருச்சு, கார் ஸ்டாப் ஆயிருச்சு. இப்படி நம்ம வண்டியை நாம ஷாக் கொடுத்து நிறுத்தக்கூடாது. முதல் கியர்ல கிளம்பும்போது எப்பவுமே கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி வண்டிக்கு சின்ன அசைவை கொடுங்க. வண்டி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2வது கியருக்கு போயிட்டு கிளட்சை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா கூட வண்டி குலுங்காது. ஆனா முதல் கியர்ல கவனம் தேவை. நிறைய பேர் ஒரு தப்பு செய்வாங்க. கிளட்சை அமுக்கும்போது கால் முட்டிய தரையில வச்சு அழுத்துவாங்க. அப்படி அழுத்துனா கிளட்ச் முழுசா அமுங்காது. சரியான விதம் என்னன்னா, உங்க முட்டியை கொஞ்சம் மேல தூக்குங்க, கால் பாதத்தை முழுசா பயன்படுத்தி கிளட்சை கீழே வரைக்கும் அழுத்தணும். கிளட்ச் முழுசா அமுங்குனா தான் கியர் லாக் ஆகாம இருக்கும், வண்டிக்கும் சேதம் வராது. பாருங்க, முழுசா அழுத்தணும், அப்புறம் அதே மாதிரி முழுசா ரிலீஸ் பண்ணணும். இதுதான் சிறந்த பயிற்சி. இதுதான் பெட்டரான கிளட்ச் கண்ட்ரோலை கொடுக்கும். இப்ப பாருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முதல் கியர் போட்டாச்சு. இப்ப கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்றேன். ஆக்சிலரேட்டர் கூட தொடல. பாருங்க, வண்டி தானா நகர ஆரம்பிக்கும். வண்டி ஊடுது பாருங்க. ஆர்பிஎம் 1000 இருந்தாலே போதும், வண்டி மெதுவா நகரும். இப்படியே ஓட்டி பழகுங்க. வண்டியை நிறுத்தணும்னு நினைச்சா கிளட்சை அமுக்கி பிரேக் போடுங்க. அவ்வளவுதான், ஆக்சிலரேட்டர் இல்லாமலே கார் ஓடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிளட்சை கண்ட்ரோல் பண்ணா எப்படி பாதுகாப்பா ஓட்டலான்னு. புதிய ஓட்டுநர்களுக்கு இது ஒரு சூப்பர் டிப்பா இருக்குன்னு நம்புறேன். கிளட்சை எப்படி மூவ் பண்ணணும்னு, பைட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை, டேக் கேர், பை பை.